அதிமுகவினர் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஊழலை எதிர்ப்போம், ஊழல் செய்யறவங்களை விட மாட்டோம் அப்படின்னு தாவேகா தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. தற்போது அதிமுகவில் இருப்பவர்களை தன் பக்கம் இழுப்பதன் மூலமாக தாவேகா என்ன செய்கிறது? குதிரை பேர குற்றச்சாட்டுகளையும் தாவேகா மீதும் முதல்வர் மீதும் வெளிப்படையாகவே வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? அதாவது நீங்க பேசும்போது இழுப்பதின் மூலம் நீங்க முதல்ல அந்த வார்த்தையை தவறுங்க. யாரையும் இழுக்கலிங்க. அந்த இயக்கம் ஈர்க்கிறது. தொண்டர்கள் வருகிறார்கள், போய் பாருங்க. நீங்க யாரையும் கட்டி வச்சுட்டு இழுத்துட்டுலாம் வரலீங்க. வைகோ அவர்களும் வெளிப்படையாக சொன்னதன் காரணமாக தான் இந்த ஒரு பேச்சே வருது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றாரு, தாவேகா என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற சொல்றாரு. மறுநாள் மாற்றி பேசுறாரு, அது வேற விஷயம். ஆனா முதல் நாள் இப்படி ஒரு தகவலை சொல்லும் போது அது பேசுறதாக மாறுது இல்லையா? ஏங்க, யாரையும் இழுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்க, தாவேகாவுக்கு இல்லைங்க. தாவேகாவை நோக்கித்தான் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக மட்டும் இல்ல, திமுக காரர்களும் பல பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இன்னைக்கு தாவேகாவில் லஞ்ச ஊழலை ஒழிப்போம், தூய்மையான நிர்வாகத்தை கொடுப்போம், ஆட்சி நிர்வாகத்தில் ஊழல் தலையெடுக்க விடமாட்டோம், ஊழல் செய்ய விடமாட்டோம், செய்தவர்களையும் விடமாட்டோம்ன்றது அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இது போன்ற ஆட்கள்லாம் உள்ள வராங்களே அப்படின்னா அவங்க மெம்பரா தானேங்க வராங்க. அவங்களுக்கு ஏதாவது தலைமை பொறுப்பு கொடுத்துட்டாங்களா, இல்ல கட்சியில ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டாங்களா? ஒரு அரசியல் கட்சினா வர்றவங்களை யாரையும் தடுக்க முடியும். ஆனால் திமுக ஆட்சியில வைத்தியலிங்கத்துக்கு ஒரு வாட்சிங் மிஷின் போட்டு எந்த லஞ்ச ஊழல் தடுப்பு வழக்கை போட்டதோ அவர் மேல, அதே துறை ஆதாரங்களிலே ஆகவே வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு திமுக ஒரு சேர்ந்த உடனே பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி ஏதாவது நடந்தால், நிகழ்ந்தால் இவர்கள் தப்புவதற்கு தாவேகா அரசு அல்லது விஜய் உதவினால், அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. வந்திருக்காங்க, மெம்பரா சேர்த்து இருக்காங்க, அவ்வளவுதானே. வாட் இஸ் ராங் இன் இட்? மெம்பரா 2 கோடி பேர் இருக்காங்க தாவேகால, அதுல இவங்க 10 பேர், அவ்வளவுதானே. எம்எல்ஏ கூட வர வேண்டாம். நீங்க எம்எல்ஏ உங்களை சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம சி.வி. சண்முகம் அவர்களும் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்களையும் சந்தித்ததன் மூலமாக அப்போது இருந்து இந்த பேச்சு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறதன் காரணமாக தான் இந்த கேள்விகள் எல்லாமே கான்சிக்வன்சஸா எழுது. நியாயமான கேள்விங்க நீங்க கேட்கறது. ஏன் எல்லா தலைவர்களும் சந்தித்தார்? அதாவது தீய சக்தி என்ற மு.க. ஸ்டாலினை சந்தித்தார், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் என்டிஏல இருக்கிறார், அவரை சந்தித்தார், வைகோவை சந்தித்தார், சீமானை சந்தித்தார். அப்படி இருக்கும்போது ஏன் எடப்பாடியை, முன்னாள் முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கலன்னு நீங்க கேட்கிற கேள்வி நியாயம். ஆனா அவங்க தரப்புல என்ன 2 விஷயம் சொல்றாங்கன்னா, 234 தொகுதியிலையும் விசில் சின்னம் இருந்தது பேலட்ல. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான், 234வது தொகுதி எடப்பாடியில மட்டும்தான் தாவேகாவின் விசில் சின்னம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தாவேகா வேட்பாளரை இவர் பணம் கொடுத்து தூக்கிட்டாருங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கு. விசில் சின்னம் தன்னுடைய வாக்குச்சீட்டுல இருந்தா தனக்கும் கொளத்தூர் மாதிரி வந்துடும் முன்கூட்டியே அவர் யோசித்து இருக்கிறாரு. அப்போ எதிர்கட்சி என்பது வேற, போட்டி போடுவது என்பது வேற, தோற்கடிப்பதோ ஜெயிப்பதோ என்பது வேற. ஆனா கேண்டிடேட்டையே கடத்தி மறைச்சு வச்சார் இல்லையா? எடப்பாடியில தானே இது நடந்தது. ஆகவே தாவேகாவுக்கு அது மிகப்பெரிய மன வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கொடுத்ததுங்க. 2வது, 4ஆம் தேதி 47 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்க திமுகவோடு அமித்ஷா ஆணைக்கு ஏற்ப முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்படிங்க மக்கள் தீர்ப்பை மதிக்காத ஒரு ஆளு எதிரியான திமுகவோட கரம் கோத்தாவது அமைச்சரா, முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைச்சவரு 4ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து இந்த டிராமா தொடங்குச்சு. அப்புறம் எப்படிங்க அவர் 10ஆம் தேதி பதவி ஏற்றவர் அவர் போய் இவரை பார்ப்பாரு? எதுவுமே இல்லாம. இந்த 2 காரணங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் பார்க்கவில்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். இதற்கான பதில் கருத்து அக்னிஷ்வன் சார் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். தாவேகாவினர் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை இழுக்கவில்லை, ஈர்ப்பினால் அவர்கள் வருகிறார்கள் சொல்லியிருக்காரு. ஈர்ப்பினால் வந்தால் 5,73,00,000 வாக்குகள் 2026ல் ஈர்ப்பினால வந்துச்சுன்னா மொத்தமே நீங்க முழு மெஜாரிட்டியில வந்திருக்கணும். அது ஈர்ப்பு இல்லைல்ல. அப்போ 2 இழுக்கல, அவங்களா வர்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப யாருக்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறீங்க? மைனாரிட்டி அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்ப யாருக்கு தேவை?
திமுகவுக்கு வந்து ஒரு 6 எம்எல்ஏ தேவையா? இல்ல அவங்க ராஜினாமா செய்து விட்டு தானே இணைஞ்சிருக்காங்க. இதுவே ஜனநாயக படுகொலை. இதுவே அரசியல் தெரியாத விஜய் தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை குழி தோண்டி அதுக்கு பாலூத்தி புதைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே நீங்க ஒரே ஒரு 107 இடங்கள் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவு தந்துட்டாங்க, ஆட்சியெல்லாம் அமைச்சாச்சு. இன்னும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தன் பக்கம் அவங்க வரணும் ஏன் நினைக்கணும்? அதான் நானும் கேட்கிறேன். உங்களுக்கு தான் 120 வந்துருச்சுல. 120 தமிழ்நாட்டில் 141 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி மேடம் வந்துச்சு? அதிமுக ஆதரவு இல்லாமலாம் வந்துச்சு. அப்போ இவங்க உண்மையான கூட்டுக்களவாணி தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஒண்ணு குதிரை பேரம்ன்றத வைகோ சொன்னீங்க, அது மாதிரி திரு விஜயபாஸ்கர் எங்களை அணுகினார்கள்னாரு, அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இவர் திரு சண்முகம் ஐயாவும் சொன்னாங்க குதிரை பேரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப முதல் புகார் யார் கொடுத்தது? அந்த இனோவா கார்ல நீங்க அவர் வந்து இங்க கிண்டி அந்த இதுல காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் வந்து அந்த இனோவா கார்ல வந்து தலையை மறைச்சிட்டு போனாரு. அந்த தலையை மறைச்சிட்டு போனது அந்த கார்ல ஏறினது யாருன்னு மட்டும் முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டா தமிழ்நாட்டில் குதிரை பேர இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்க 6 பேரை தூக்கிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா புரட்சி தலைவர் விஜயும் ஒண்ணுன்னு நீங்க ஒரு கட்டமைக்கிறீங்க பாருங்க. இந்த கட்டமைப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிம்பம் அந்த ரீல்ஸ் எல்லாம் உடைஞ்சிட்டே இருக்குது பாருங்க. ஊழலே பண்ண மாட்டோம். இப்ப செங்கல்பட்டுல ஒருத்தரை வந்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி எண்ணற்ற கதைகளை சொல்ல முடியும், நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க சொல்றபடியே பார்ப்போம். தீர்ந்து போன சக்தி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஏன் தெரியுமா? திமுகவுக்கு ஓட்டு போட்ட விசிகாவை கூப்பிடுறீங்க. அப்ப உங்ககிட்ட தீர்ந்து போச்சுல, உங்ககிட்ட சக்தி இல்ல, அவ்வளவுதானே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முழுசா நம்பி இருந்தா, உங்க சக்தி இருந்திருந்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ, இந்த மாதிரி கலைஞருக்கு கூட அந்த வாய்ப்பு வந்தது. எப்படி? நீங்க 2006 சட்டமன்ற உறுப்பினரை வச்சு காங்கிரஸ் கேட்கல, கெஞ்சல. அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கலைஞர் கொடுக்கலைங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இங்க நடக்கிறது முழுக்க கூட்டணி முன்னாடியே சொல்லியிருந்தாரு, எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது நடந்ததா? அத பின்னாடி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப யாரு கூட நின்று இருந்தீங்க? 28 சீட்டு வாங்குனீங்களே, 5 சீட்டு தானே வெற்றி பெற்றீங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குனீங்கல்ல. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள்ட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறீங்களே, எப்படிங்க இது? காங்கிரஸ் 200 வருஷ கட்சி, இப்படித்தான் ஒரு மாநில கட்சி ஒரு 2 வருஷ கட்சியோட ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது மாதிரி ஒரு 70 வருஷ கட்சியோட ஒரு ராஜ்யசபா சீட்டு, இத வாங்குறது 200 வருஷ கட்சி. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கு கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. எங்களை நீங்க வந்து அப்படி சொல்லாதீங்க, அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு விமர்சனமாக வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க பாரதிய ஜனதா இந்தியாவில் எத்தனை மாநிலத்தை காங்கிரஸ்ல தொடச்சி அரிச்சிட்டாங்க சொல்லுங்க. அங்க போய் போட்டி போடுங்கன்னு சொன்னா இங்க மாநில கட்சியோட 2 ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு 60 வருஷம் கழிச்சு திரு விஜய் அவர்கள் உதவியால 2 அமைச்சரை வாங்கிக்கிட்டு மாநில கட்சியை குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல நீங்க வேற மாநிலத்துல போய் உங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அது எடுபடாது. இங்க தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் இன்னும் சுத்தம். ஆகையினால இப்ப ஏதோ விஜய் கிடைச்சிருக்கிறாருன்னு அது அந்த குதிரையில ஏறி சவாரி. நீங்க பாஜகவை சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவை குறிவைத்துதான் பாஜக அண்ணாமலையை வந்து இறக்கியிருக்காங்க, அதனுடைய முன்னோட்டம் தான் இது. அந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் அண்ணாமலை இறக்குவதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறதான் பாஜகவின் முயற்சி. அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் இரண்டையுமே பலவீனப்படுத்தும் முயற்சியில பாஜக ஈடுபட்டிருக்கிறதாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அது அமைச்சரவைக்கு போயிட்டீங்கல்ல, இதே மாதிரி தானே அங்க திமுகவில் இருக்கும் போதும் பேசுனீங்க. இன்னைக்கு விசிகால வந்து தாவேக்க கூட சேர்ந்தது பிறகு இதே கருத்து தானே பேசுறீங்க. உங்க கருத்துல மாற்றம் இல்லைல்ல. அப்படி பேசுறதுனால என்ன ஆயிர போகுது? ஒண்ணு ஆக போறதில்ல. ஆகையினால இன்னைக்கு நாம 8 சீட்டு வாங்கினாரு, விசிகா வாங்கினாங்க. அது எத்தனை ஜெயிச்சாங்க? 2. அதுல அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாரு, சந்தோஷம், அவ்வளவுதான். இன்னமும் வந்து பாஜக அழிக்க பாக்குதுன்னா நீங்களே திமுக அழிக்க பாக்குறீங்களா? கூட்டணி இங்க வச்சுக்கிறாங்க. எங்க தாவேக கூட கூட்டணி மந்திரி சபை
ஆனால் நாங்கள் திமுகவுடனும் நட்பு தொடரும்னு என்ன அர்த்தம்? இங்க ஏன் இது ரொம்ப பேச பொருளா மாறுதுன்னா, விசிக இவ்வளவு நாள் அமைச்சரவையில தற்போது அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு லெகசி இருக்கக்கூடிய கட்சி தற்போது பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த இடத்தை இழந்திருக்கிறதாக தான ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி. காங்கிரஸ் எத்தனை இடத்தை இழந்துச்சு? 2வது இடத்துல வந்து இன்னைக்கு பெரிய 3வது இடத்து பெரிய கட்சி அதிமுக வந்தது. இந்தியாவிலே வந்து காங்கிரஸ் அதிமுக அந்த ரெண்டு ஒப்பீடு சரியா? இங்கேயுமே காங்கிரஸ் வந்து நீங்க உங்க கட்சியை பாத்துக்குங்கன்னு சொல்றது சரியா? இந்தியாவில் வந்து அதிமுக வந்து 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துச்சா? ஆட்சியில் இருந்த கட்சி தோத்து போய் தானே இந்த மாநிலத்துக்குள்ள வந்து தாவேகா உதவியோட நீங்க அமைச்சரா இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் இல்லையா? நீங்க இன்னொரு கட்சியை பார்த்து சொல்லணுமா? ஆகையினால இல்ல தற்போது அந்த பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை அதிமுக இழந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணுமா? நீங்க எதிர்க்கட்சியா இழக்குது, ஆளுங்கட்சியா வரல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான திட்டத்தை செய்ததுதான் திராவிட கட்சிகள். அதெல்லாம் வேணாங்க. இங்க கவர்ச்சி தான், பணமா ஜனமா. இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறது முக்கியம் இல்லையா? தமிழ்நாட்டுல இப்ப ஆளுங்கட்சி இல்ல எதிர்க்கட்சி இல்ல சில கட்சிகளுக்கு மரியாதை அப்பெல்லாம் கிடையாது. இப்படி ஒண்ணு நடக்குதா தமிழ்நாட்டுல? இப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாங்களா? அதெல்லாம் யாருக்கு எதுவுமே தெரியாது. அதைத்தான் மீண்டும் சொல்றோம். திரு ஆர் பி உதயகுமார் அவர் சொன்னதான் சொல்றோம். 234 சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டினார்ல திரு விஜய், அதுல 107 ஜெயிச்சிருக்கிறார்ல. இவரை தவிர மீதி 106 பேரை எந்தெந்த தொகுதி அப்படின்னு இது லிஸ்ட் இல்லாம பார்த்து சொல்லுங்க விஜய. அவருக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கோம், பணம் ஜாதி மதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இல்லாம ஜெயிச்சிருக்கோம், மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு பதில் இல்லையா தாவேகா தராங்க? அது இந்த டிஜிட்டல் இந்த கோடுல கோட்ல சொல்றேன். பணம் இல்ல, ஜாதி இல்ல, அப்போ வந்து நாங்கள் காசு கொடுக்கல, இதெல்லாம் தாவேகா சொன்ன இனியும் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. அங்கே எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பணம் ஒதுக்கு திட்டங்கள் இருக்குது, வேலை நடந்திருக்குது. அப்படி பார்த்து தான் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 60 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் 30 நாளையில் அல்லது 50 நாளையில் 100 கோடி ரூபாய் சொத்தை மாத்திருக்கிறாங்களா? ஒருத்தரை சொல்லுங்களேன். ஆகவே ஜாதி பார்த்து மதம் பார்த்து பணத்தை பெற்றுக்கொண்டுதான் சில இடத்துல நடந்திருக்குது. அதெல்லாம் இப்ப வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். எல்லா ஆய்வுகளும் போய்கிட்டு தான் இருக்குது. அதனால ரீல்ஸ் இனிமேலுக்கு எடுபடாது. முதலமைச்சர் வாய் திறந்து பேசணும், மேகதாட்டு பிரச்சனை பத்தி பேசணும். அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கவர்ச்சிக்கு இன்றைக்கு மயங்கி இருக்கிறார்கள். அதனால் நாடு நன்மைக்கு வருமானு கேட்டா உறுதியா வராது. இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் 100% வராது. 100% வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 100% வராது. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க வழக்கு இருக்குது. தேர்தல் ஆணையம் எப்படி இது பண்ணும்? இந்த வழக்கு முடிச்சுட்டு தான் வரும். அப்ப இடைத்தேர்தல் வராதுன்னு சொல்றீங்க? வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த வழக்கு எப்ப முடியும் சொல்லுங்க? நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு எப்ப முடிஞ்சு? 2011 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட வழக்கு, சைதை துரைசாமி ஐயா போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. 2006 போட்ட வழக்கு இப்பதான் அண்மையில தீர்ப்பு வந்துச்சு. ஐயா அப்பா ஐயாவும் ஐஎஸ் இன்பதுரை அவர்களும். ஆகையினால நீதிமன்றத்திற்கு போனால் அது அவ்வளவுதான். ஆனால் சனிக்கிழமை நடத்திட்டு இருந்தாங்கல்ல, இப்ப நீதிமன்றத்தில் தடை கொடுத்த உடனே போன வாரம் சனிக்கிழமை யாரும் ஆள் பிடிக்கிறத விட்டுட்டாங்க. ஆகா, நம்ம விஜயை நம்பி நம்ம அங்க போய் நம்ம அமைச்சராகிடலாம், நல்லா இன்னும் செல்வாக்கு, ஏற்கனவே அங்க செல்வாக்கத்தான் இருக்கிறாங்க, அடிப்படை தொண்டன் யாரும் போலீங்க. ஆனால் அமைச்சராக இருந்து பல செல்வாக்குகளை பெற்றவர்கள் திரு விஜய் அவர்கள் போனால் அது ஒரு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி நல்லா ஓடும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அவர்களுடைய கனவுகள் எல்லாம் இன்னைக்கு உடைச்சிருக்குது. இனிமேலுக்கு தமிழ்நாட்டை நீதிமன்றம் தான் காப்பாற்ற போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.